அருணாசலேஸ்வரர் கோயில் மற்றும் கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் திருநங்கைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கலெக்டர் தகவல். திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கி பேசியது. அருணாசலேஸ்வரர் கோவிலில் வருகின்ற 17ஆம் தேதி புரட்டாசி மாத பௌர்ணமி நடைபெறுகிறது. பௌர்ணமி நாட்கள் அன்று சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை மாநகருக்கு வருகை தருவார்கள். அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், கிரிவல பாதையில் கடை ஆக்கிரமிப்புகளை தவிர்க்க அனைத்து அரசு துறைகள் சார்பாக ஒருங்கிணைப்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும். மேலும் பாதுகாப்பற்ற குடிநீர் மற்றும் தனியார் குளிர்பானங்கள் விற்பனையாவதை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மூலமாக கண்காணிக்க வேண்டும். திருநங்கைகள் கோவில் மற்றும் கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை சமூக நலத்துறை அலுவலர்கள் திருநங்கைகளுக்கு அறிவுரை கூட்டம் நடத்தி தெரிவிக்க வேண்டும். குழந்தைகளை வைத்து யாசகம் பெறும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். யாசகம் பெறும் முதியவர்கள் மற்றும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை விசாரித்து காப்பகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையாளர் காந்திராஜ், அருணாசலேஸ்வரர் கோவில் இணை ஆணையர் ஜோதி மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.